ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல வார்த்தை கொடுக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுக்கு, எல்லா நாட்டு மக்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் உனக்கு நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானே நானே என்ற வார்த்தை பல முறை சொல்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், நானே வாசல் என்று சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லும் பொழுது எல்லாமே நானே 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 என்று அவரை தவிர வேறு யாரும் ஒரு நல்ல மேய்ப்பனா இருக்க முடியாது. இந்த கருத்தை ஒரு நாள் பஸ்ல நான் போய்கொண்டு இருக்கும் பொழுது, அப்போ ஒரு பிராமணர் மனுஷனிடம் வாக்குவாதம் நடக்குது. நான் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அவர் தான் சொன்னார், உன்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுயநலக்காரன் எப்படி சொல்லி. என்னப்பா என்ன ஆண்டவர் சுயநலக்காரன்? ஆமா, அவர் பெருமை பிடிச்சவரு, அகந்த பிடிச்சவருங்க அப்படின்னு. ஏன் எதை வச்சு சொல்றீங்க? பைபிள் நல்லா படிச்சு பாருங்க. நானே 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 நல்ல மேய்ப்பன், நானே வழி சத்தியம், என்ன இல்லாமல் ஒருவரும் பிதா கிட்ட போக முடியாது. அப்ப இவர் ஒட்டு தான் போவாரா? அப்ப மற்றவங்களாம் பிதா கிட்ட யாரும் போக முடியாதா? அப்போ அந்த மற்றவங்களுக்கு அன்பு செலுத்த மாட்டார். பாவம் செஞ்சவங்களும் அத்தனை பேரையும் நரகத்துக்கு போய் தள்ளிடுன்னு சொல்றாரு. அப்போ அவர் என்ன ஒரு அன்பான கடவுள் என்று சொல்லும்போது அவர் எப்படி நான் தான் மெய்யான கடவுள், மத்திய அப்படி தப்புன்னு என்று அவர் என்கிட்ட சொன்னார். அதுக்கு நான் ஒன்று சொல்லி காட்டேன். அதுக்கு மேற்பட்டு, அப்பா உனக்கு பிறந்த பிள்ளைக்கு உனக்கு தான் பிறந்ததுன்னு சொல்லிட்டு நீ தான் சொல்லணும் அவர் சொல்லி காட்டினேன். அப்பா இன்னொருத்தர் தகப்பன், அவரும் உனக்கு தகப்பனு, அவரும் உனக்கு தகப்பனு, அவரும் உனக்கு ரோட்டை போகிறாலும் நீ அப்பா அப்பான்னு உரிமையாக பேச முடியுமா? பள்ளிக்கூடத்தில் எங்கே போனாலும் உன்னுடைய தகப்பனை கொண்டு வர ரோட்டில் இருக்கிற அப்பான்னு சொல்ல முடியுமா? அவருக்கு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தாரு. அதே மாதிரி ஏன் சொன்ன ஆண்டவர் நானே சொன்னேன், நான் தான் உலகத்தில் மக்களுக்காக, பாவங்களுக்காக, அவங்க பாவங்களை நான் ஏற்றுக்கிட்டு அவங்க சுமக்க வேண்டிய தண்டனை நான் சுமந்து கொண்டு அவளுக்காக சிலுவையில் உயிரை கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த, வேற யாரும் உயிர் அடையல. அது மாத்திரமில்ல, அவருடைய கேரக்டர் பரிசுத்தமான கேரக்டர். பரிசுத்த ஆவியில பிறந்தார், பரிசுத்தமா வாழ்ந்தார், பரிசுத்தமா மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், சரித்திரமே 2ஆக பிறந்தது. அதனால்தான் அவரை விட்டா வேற எதுவுமே கடவுளே கிடையாது. ஆனா கடவுளை வழியெல்லாம் பார்க்கும்போது தாறுமான வழியா இருக்குது, அருவருப்பான வழியா இருக்குது. அப்படி அந்த பிராமணத்தை சொல்லும் போது அவர் என்னை பார்த்து ஒரு மாதிரி கோபக்குரியதை பார்த்து அவர் வெற்றியோடு போனார். அதுதான் நான் சொல்றேன், இயேசுவுக்கு சிதமையான கடவுள், அவர் தவறு ஏற்கிறார். அதே மாதிரிதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அநேக மேய்ப்பர்களே ஆடுகளுக்காக, மக்களுக்காக தன் ஜீவனே கொடுத்தவர் இயேசு ஒருவர் தான், வேற எந்த கடவுளும் இல்லை. இயேசு மட்டும் நம்புங்க, அவர் நல்ல வழிகாட்ட, குடும்பத்தில் சந்தோஷம் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.